ஹலோ கைஸ், வெல்கம் டு தீப் சார்கே விச் சேனல். இன்றைக்கி கோயம்புத்தூரோட கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் மேக் ஓவர் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ எங்கே கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க மருதமலை முருகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். அம்மா அப்பாவோட 30வது வருஷ கல்யாண நாளுக்காக மருதமலையில் ஸ்பெஷல் அபிஷேகம் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். உச்சிக்கால பூஜை அபிஷேக டைம் என்னவோ 11:30க்கு 11:15 அங்கே இருக்கணும்னு போட்டிருந்தது டிக்கெட்டில். பட் நாங்கள் 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. கீழேயே நாங்கள் வரும்போது பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா செம்ம க்ரௌடு. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் மருதமலை வரோம். என் ஹஸ்பண்ட் மாலை போட்டப்போ அவங்க தனியாக வந்திருக்காங்க. ஃபேமிலியாக ஃபஸ்ட் டைம் வர்றதால சரி ஏறிடுவோமேனு முருகர் மேலே ஒரு தைரியத்தில் ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏற்றமான பாதை, ஒரு 4 ஸ்டெப்ஸ் ஏற்றமான பாதை, 4 ஸ்டெப்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மயில் தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகர் இருந்தார், அவரையுமே தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் இடுமன் சுவாமிகள் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த கோபுரத்தை பார்த்த உடனே தான் ஒரு திருப்தி வந்தது. மொத்தம் 600 படிக்கட்டு இருக்குது, ப்ளஸ் வாக் பண்ணுற வேவும் இருக்குது. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போகிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு. சாமி கிட்ட போயிட்டு அவ்வளோ சூப்பராக சாமி பார்த்தோம். 11:30க்குலாம் ஆல்மோஸ்ட் அங்கே போயிட்டு அபிஷேகம் பூஜை, ஸ்பெஷல் பூஜை எல்லாமே பார்த்துட்டு வெளியே அங்கே நமக்கு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. பஞ்சாமிரதமும் சக்கரை பொங்கலும். நம்ம ஒரு கட்டளைக்கு 4 பேர் போகலாம். நம்ம 2 பண்ணியிருந்தோம், 7 பேர் போயிருந்தோம் சாமி பார்க்குறதுக்காக. அங்கேயுமே அந்த பிரசாதத்தில் இருந்த எல்லாருக்குமே நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாம். சாமிக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதம். ஸோ அதனால் எல்லாருக்குமே அதையுமே பகிர்ந்து கொடுத்துட்டு நமக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ சூப்பரான தரிசனமாக இருந்தது. மருதமலையில் விபூதி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க முருகருக்கு. அந்த லைட் இல்லாமல் அந்த உச்சிக்கால பூஜைக்கு அவரை அந்த ஆர்த்தி காமிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் அதே மாதிரி போன வழியாகவே திருப்பி வாக் பண்ணி கீழே வந்துட்டோம். இங்கே பிரசாதம்னு பார்த்திங்கன்னா அந்தளவு பெருசாக இல்லை. இந்த இளந்தாடை அந்த மாதிரி இது 90s கிட்ஸ் மிட்டாய் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேருந்து சூப்பரான ஒரு லஞ்சை முடிச்சுட்டு ரூமுக்கு செம்ம டயர்டு எல்லாருமே வாக் பண்ணது. அதனால் தூங்கிட்டோம் எல்லாருமே படுத்து. நல்லாவே தூங்கி முடிச்சுட்டு எழுந்து அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. 3 பேரையுமே ஆசீர்வாதம் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்கள் நீங்களே. என்னடா கிஃப்டா? இங்கே பாருங்க, எங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அனிவர்சரி கிஃப்டா? ஆமாம். அம்மா அப்பா கிட்ட தங்கச்சி எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அப்படியே தங்கச்சி எங்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டா. ஸோ விளையாடி ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகலாமல் முருகரை பார்த்ததே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மனசுக்கு. ஃபஸ்ட் டைம் இங்கே விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன கேக் கட்டிங்கும் பண்ணியிருந்தோம். என்ன ஃப்ளேவருங்க இது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபெரோரா அந்த ஃப்ளேவர் வாங்கியிருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விச்சுக்குட்டி என்ன பண்ணான்னா, எங்கள் சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு வச்சுருக்காங்க. மாமா கேக் வெட்டணும்னு சொன்னோடனே அம்மம்மாவுக்கு தாத்தாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுண்டா, நீ போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னே. போயிட்டு அம்மம்மா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கேக் அப்படின்னு அங்கேயே உடச்சிட்டான் அவன் சர்ப்ரைஸை. பட் எல்லாருமே சிரிச்சுட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம மதியம் லஞ்சு சாப்பிட்ட ஹோட்டலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு லஞ்சு. அங்கேயே கால் பண்ணி டின்னருமே ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு கொடுத்துட்டாங்க. 30th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேஷனை இன்னியோட டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள், எதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும். ஓகே, நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். டேக் கேர், பாய்.